சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் ரொம்ப சந்தோஷமா விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அம்மா எனக்காக பொண்ணு வீட்டில் பேசுவீங்க, இவ்வளோ சீக்கிரமா நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதனால தான் இன்னைக்கு கடைக்கு போகாம நான் வீட்டிலேயே இருக்கேன். அம்மா மீனா கிட்ட சொல்லுங்கம்மா, ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், உனக்காக கண்டிப்பா இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்றியோ எல்லாத்தையும் மீனா சமைச்சு கொடுப்பா, போதுமா? நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, அந்த ரோகிணியால் எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஏன் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ரோகிணி அந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி பொய் சொல்ல வச்சாங்கல்ல, அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தது. மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது முத்து நம்மக்கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டான்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி தானே. ரோகிணிக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும், அதே மாதிரி சீக்கிரமாக எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நீங்கள் செய்வீங்கல்லம்மா, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். ஆமாம் மனோஜ், உனக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி மனோஜும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால விஜயாவும் பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு மனோஜ் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னால் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ரோகிணியை நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்துட்டோம், ஆனால் இப்போ மனோஜுக்காக ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு. அவங்களும் பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வக்கீல் வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மனோஜ், யாருப்பா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து, அம்மா வக்கீல் தாம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல, நீங்களே பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். இல்லை மனோஜ், நீயே பேசு, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு பேசும்போது, மனோஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜ், இங்கே ரோகிணிக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கணும்ல, மறுபடியும் உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்கள் தெளிவாக உண்மையை சொல்லிட்டீங்கன்னா, நம்ம பக்கம் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நான் நாளைக்கு என் அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அங்கே உடனே விஜயா வந்து, ஆமாம், என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, இல்லைம்மா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வேற நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்கக்கிட்ட பேசணும், நிறைய வேலை இருக்குது, இப்போ கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ரோகிணியால் ஏற்கனவே நிறைய பிரச்சனை வருது, ஆனால் இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்தால் அவங்க என்ன வந்து பதில் சொல்ல போகிறாங்கன்னு வேற தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க விஜயா. பார்த்தீங்களாம்மா, இவ்வளோ நேரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ மறுபடியும் உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும், ரோகிணி செஞ்ச பிரச்சனையை பற்றி பேசணும்னு வந்து வக்கீல் பேசும்போது எனக்கு என்னவோ ரொம்ப பதட்டமாக இருக்குமா. அம்மா, நம்ம பக்கம் உண்மை இருக்குது, ஆனால் ரோகிணி சொல்கிறது தானம்மா நம்புகிறாங்க, இன்னும் ரோகிணி என்னென்ன பேச போகிறான்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி அப்படி என்ன பேசிட போகிறா, என்னதான் ரோகிணி பேசினாலும் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நான் விடவே மாட்டேன், அப்படி ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவும் முடியாது, நீ கவலைப்படாமல் இரு, ரொம்ப யோசிக்காத மனோஜ், நாளைக்கு தானே கோர்ட்டுக்கு போகணும், கண்டிப்பாக வந்து நமக்கு சரியான பதில் கிடைக்கும், நம்ம பக்கம் உண்மை இருக்குது, ரோகிணி மாதிரி நம்ம பொய் சொல்லலையே, அதே மாதிரி நம்ம வந்து ரோகிணியை ஏமாத்தலை, ரோகிணி தான் ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லாமல் நம்மளை ஏமாத்திருக்கா, அதனால் ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா மீனா கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஸ்வீட்டெல்லாம் வேண்டாம், என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்த உடனே எனக்குன்னு மீனா ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தரணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ மறுபடியும் அந்த ரோகிணி என்ன பேச போகிறான்னு நினைக்கும்போது என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல, எப்படி நான் நிம்மதியாக இருக்க போகிறேனே தெரியல, வர வர இந்த ரோகிணியால் கொஞ்சம் கூட எனக்கு சந்தோஷமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமாகவே உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும், நீ கவலைப்படாமல் இரு. ஆமாம், நாளைக்கு முத்து மீனா யாருமே கோர்ட்டுக்கு வர வேண்டாம், நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தானே தெரியணும், ஏற்கனவே பொண்ணு வீட்டில் உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க, உங்கள் அப்பா வேற சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சாதான் கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறாரு, அதனால் அங்கே என்ன நடந்தாலும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுல்ல, அதனால் நீயும் நானும் மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவோம், முத்து மீனா வந்தாலும் வேண்டான்னு தான் சொல்லணும், புரியுதுல்ல, என் பேச்சை மட்டும் கேளு மனோஜ், அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், ரோகிணி வந்து என்ன பேசுகிறான்னு பார்க்க தானே போகிறோம், ரோகிணி அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, அம்மா அங்கே வந்து நீங்களும் தேவையில்லாமல் பேச வேண்டாமா, எப்படியாவது எனக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கணும், அப்போதாம்மா நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமாகவே உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செய்ய தான் போகிறேன், கவலைப்படாமல் இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மீனாவும் முத்துவும் அவங்க நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு எப்பயுமே சந்தோஷமாக இருக்காங்க,
ஆனால் இப்போ தான் எனக்கு நிச்சய ஏற்பாடெல்லாம் அம்மா செய்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளே ரோகிணி நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னதால் இப்போ சரியாக என்னால் சாப்பிடக்கூட முடியாது, சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. பேசாமல் நம்ம கடையில் இருக்க வேலையை பார்க்குறதுக்கு கடைக்கு கிளம்புவோம். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே வந்து ரோகிணி நாளைக்கு என்ன பேச போகிறான்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக வேற இருக்கேனே அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மீனா ரொம்ப சந்தோஷமா அங்கே எப்பயும் போல் பூக்கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் மீனாவை பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா இனி நீ பூக்கடையில் இருந்தாலும் உனக்குன்னு தனியாக ஆஃபீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே தானே வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன முத்து, மீனாவுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இனி மீனா பூக்கடையில் இருக்கிற வேலையை மட்டும் பார்க்காம இங்கே எங்களுக்கு உதவி செய்கிறது, மீனா சொன்ன மாதிரியே எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி மீனா உனக்குன்னு தனியாக ஆஃபீஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. நீ அங்கே ஆஃபீஸில் இருப்பேன்னு பார்த்தா நீ என்ன இன்னைக்கு பூக்கடைக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, சிந்தாமணி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா, என்ன பூக்கடையில் நிறைய வேலை இருந்தது. இத்தனை நாள் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக சரியாக நான் கடை பக்கமே வரல. எனக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வேறு வந்திருக்கு. அதனால தான்க்கா வேலையை பார்க்க வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா மீனா, நீ அங்கே வரணும், உன்னை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும், நீ ஆஃபீஸில் வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்து முத்துவும் சந்தோஷப்படணும்னு நாங்கள் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து வந்து, ஆமாம் மீனா, உனக்குன்னு இப்போ ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீ அங்கேருந்து வேலை பார்க்கணும்ல, உனக்கு இனி நிறைய வேலை இருக்கும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, முத்து, மீனாவுக்கு எப்பயுமே டெக்கரேஷன் ஆர்டருக்காக உதவி செய்கிற அந்த அக்கான்னு எல்லாரும் சந்தோஷமாக மீனாவை அவங்களுக்காக கொடுத்துருக்குற அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே மீனா சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஆஃபீஸில் நான் இனி வேலை பார்க்க போகிறேனா அப்படின்னு சொல்லும்போது, இது உன்னுடைய ஆஃபீஸ் மீனா, இனி நீ இங்கேருந்து தான் வேலை பார்க்க போகிற, உன்னை பார்க்குறதுக்காக எல்லாரும் இந்த ஆஃபீஸ்க்கு தான் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு நீ நிறையா உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆஃபீஸில் நீ வேலை பார்க்கணும், பூக்கடையில் இருக்கிற வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே இருக்கிற வேலையும் நீ தான் பார்க்கணும். இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நீ எவ்வளோ ஆசைப்பட்ட, இப்போ பார்த்தியா, இங்கே இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்லும்போது, அங்கே மீனா வந்து அந்த சேரில் உட்காடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, நீ நினச்ச மாதிரியே நல்லபடியாக முன்னேறதுக்காக இப்போ இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது, முத்து வந்து இங்கே ரவி, ஸ்ருதின்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. முத்து, இங்கே மீனாவுக்கு புதுசாக ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இனி மீனா பூக்கடையில் மட்டும் வேலை பார்க்க போகிறதில்ல, இங்கே ஆஃபீஸ்லேயும் வந்து மீனா வேலை பார்க்க போகிற உண்மையை இங்கே ரவிக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் சொன்ன உடனே இங்கே ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்து, இப்படிலாம் நடக்கணும்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இப்போ மீனா நினச்ச மாதிரி இந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு, மீனாவுக்கு புதுசாக ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி மீனாவை பார்த்துக்கங்க, நாங்கள் நாளைக்கு வந்து மீனாவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் மீனாவை பார்க்கறதுக்காக மீனாவோட ஆஃபீஸ்க்கு நான் வருவேன் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அந்த சமயம் ஸ்வேதா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஸ்வேதா, இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது, மீனா உங்களுக்கு புது ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்களாம், ரவி இப்போ தான் ஃபோன் பண்ணார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இல்லைனா உடனே கிளம்பி வந்திருப்பேன், உங்களை இப்படி பெரிய ஆஃபீஸில் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும்ல, உடனே ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரணுன்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வரேன், நானும் இங்கே வந்து ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் உங்களை பார்க்க உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது மீனா சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எல்லாரும் செஞ்ச உதவியால் தான் நீங்கள் எல்லாரும் எனக்கு எப்பயுமே உறுதுணையாக இருந்தீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, நீங்கள் செஞ்ச உதவியால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, இந்த ஆஃபீஸில் இப்போ நான் வேலையெல்லாம் பார்க்குறேன், அதனால் நான் தான் உங்கள் எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுக்கணும், ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், என்ன உங்களை வந்து விஜயா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி மனோஜ் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு, ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல, இனி விஜயா தேவையில்லாமல் பேசவே மாட்டாங்க அப்படின்னு இங்கே ஸ்வேதா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சந்தோஷப்படுறாங்க. மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சந்திரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சந்திரா மீனா வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, மீனா உனக்கு புது ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்களா, முத்து தம்பி ஃபோன் பண்ணி பேசினாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பூக்கடையில் நிறைய வேலை இருந்தது, அதான் உன்னை பார்க்க வர முடியல, ஆமாம் உன்னுடைய மாமியாருக்கு இதெல்லாம் தெரியுமா, அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அம்மா, என் மாமியாரை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேள்வி கேட்குறீங்க, எனக்கு இந்த ஆஃபீஸ் கிடைச்சாலும் அவங்க சந்தோஷப்பட போகிறதில்ல,
இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நீ பூக்கடைக்கே போக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. இதில் ஆஃபீஸில் வேற வேலை பார்க்க போறியா? நீ என்ன மனோஜ் மாதிரி நிறைய படிச்சிருக்கியா? இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்றியா? இல்லை நிறைய தான் சம்பாதிக்கிறியான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. எனக்கு இப்படி நல்லது நடந்திருக்கு, பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்குன்னு புதுசாக ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் ரவி, ஸ்ருதி, ஸ்வேதா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசினாங்க. ஆனால் விஜயாத்த இப்படிலாம் வந்து எனக்கு ஆஃபீஸ் கிடச்சிருக்குன்னு சொன்ன உடனே தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. உனக்கு வந்து என்ன தெரியும்னு பெருசாக ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. அதனால் விஜயாத்த சந்தோஷப்படணுன்றதுக்காக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கல. எப்பயும் போல் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சேன். இந்த வாய்ப்பும் கிடச்சிருக்கு. எனக்காக ஆஃபீஸ் வேறு கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதான். சம்மந்தி அம்மா தான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே. ஆமாம், மனோஜுக்கு வேற நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல. முத்து மாப்பிள்ள சொன்னார். ஆமாம், அவங்க எப்போ உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. ஆமாம்மா, இங்கே மனோஜ்கிட்ட பேசுகிறதுக்காகவும் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்காகவும் சீக்கிரமாகவே பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விஜயாத்தை நினச்சாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்க தாம்மா. அதனால் மனோஜுக்கு நிறைய பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும்னு விஜயாத்தை நினைக்கிறாங்க. ஆனாலும் அண்ணாமலை மாமா வந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சாதான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் விஜயாத்தை தான் யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்களே. அவங்க என்ன யோசிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா மீனா, நம்மக்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, அதனால் உன்னை மருமகளாக ஏற்றுக்காம என்னையும் சம்மந்தியாக நினச்சி பேசுனதே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட என்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ மனோஜுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வரன் கிடச்சிருக்கு. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னால் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும், முன்னேற முடியும். ஏம்மா என்னால் வந்து நிறைய சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? விஜயாத்தைக்கு பணம் தான் முக்கியம். ஆனால் பணம் இருந்தால் தான் மீனாவை மருமகளாக ஏற்றுப்பேன்னு அவங்க சொன்னால், அப்படி இந்த வீட்டில் மருமகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் வீட்டுக்காரருக்காகவும் அண்ணாமலை மாமாவுக்காகவும் தான் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கேன். அதுக்காக அவங்க பேசுகிற எல்லாத்தையும் என்னால் பொறுமையாக கேட்டுட்ருக்க முடியாது. அவங்க நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலனா என்னம்மா செய்ய முடியும்? நானும் புதுசாக வீடு வாங்குவேம்மா. விஜயாத்தை சொன்ன மாதிரியே என்னாலையும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக விஜயாத்தை பேச்சை கேட்கவும் மாட்டேன். விஜயாத்தைக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக நான் தனி கொடுத்தனம் கிளம்பிடுவேன். என் வீட்டுக்காரர் எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இருந்தாலும் விஜயாத்த என்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறத எத்தனை நாள் தாம்மா நான் பொறுமையாக கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ இப்படி வந்து பேசாத. நீ தான் அந்த வீட்டில் பொறுப்பான மருமகன்னு அண்ணாமலை அண்ணன் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. விஜயா இப்படி தான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் சம்மந்தி இப்படிலாம் பேசலாம். ஆனால் நீ தான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் புரியுதுமா. ஆனால் விஜயாத்தைக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் வீட்டுக்காரர் முத்துவுக்காகவும் அண்ணாமலை மாமாவுக்காகவும் தான் நான் வந்து பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குது. அங்கே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வரதுனால நிறைய வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜயாத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கோர்ட்டுக்கு போகணுமாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் கோர்ட்டுக்கு வர வேண்டான்னு விஜயாத்தை சொல்லிட்டாங்க. அங்கே மனோஜும் விஜயாத்தையும் தாம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே அந்த மேடம் கிட்ட பேசி இங்கே வந்து மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்க, அப்புறம் உங்களை எதுக்கு வர வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. ஆனால் அவங்க சொன்னதுக்கு நான் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டால் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மீனா இருந்தாலும் உனக்கு புது ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, உனக்காக நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து மீனாவுக்கு கொடுக்குறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்களேம்மா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மீனா. மனோஜும் விஜயாவும் கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா இங்கே முத்துவும் மீனாவும் வர வேண்டான்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜுக்காக பேச நான் இருக்கேன். மனோஜுக்காக நான் போனால் போதாதா? எதுக்கு முத்துவும் மீனாவும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சதால தான் மனோஜோட வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான்னு உனக்கே தெரியும். இப்போ என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, இன்னைக்கு முத்து நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பியிருக்கான். மீனாவுக்கும் பூக்கடையில் நிறைய வேலை இருக்கும். மீனாவுக்கு புதுசாக ஆஃபீஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இனி மீனா இங்கே ஏன் பேச்சு கேட்க போகிறா? உங்கள் மருமக மீனாவை கையில் பிடிக்கவே முடியாது. இதில் எங்களுக்காக பேசுகிறதுக்காகவும் உதவி செய்கிறதுக்காகவும் மீனாவால் வர முடியுமா? அதனால தான் வர வேண்டான்னு சொல்லிட்டேன். மனோஜோட வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியுங்க.
மனோஜுக்காக கண்டிப்பாக நானே பேசிட்டு வரேன் போதுமா? மீனாவும் முத்துவும் இப்போ வரைக்கும் உதவி செஞ்சதுக்கு நான் வேணால் நன்றி சொல்லிடுறேன். ஆனால் இனி மனோஜுக்காக அவங்க பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நம்ம கிளம்பலாம். இப்படி தான் உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாரு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது நான் மட்டும்தான். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து கிளம்புறாங்க. அங்கே கோர்ட்டுக்கு வந்த மனோஜ் வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்கிறாரு. ரோகிணியை நான் ரொம்பவே நம்பினேன். ஆனால் என்னை ஏமாத்திட்டாங்க. ஏற்கனவே கல்யாணமான உண்மையை ரோகிணி என்கிட்ட பேசவும் இல்லை. இந்த உண்மையை சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ரோகிணி பேசுறது எல்லாமே உண்மைன்னு நம்புறீங்க. ஆனால் ரோகிணி என்கிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்லை. இனியும் ரோகிணியை நம்பி என்னால் ரோகிணி என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு இதுக்கெல்லாம் என்னால் சரின்னு சொல்லவே முடியாது. ரோகிணி என் வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து ஏமாத்தியிருக்காங்க. நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொன்னாங்க. உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூட நான் பெருசாக யோசிக்கல. ஆனால் ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். ரோகிணி என்னுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ ரோகிணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் ரோகிணியும் நானும் இனி சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கவே முடியாது. நீங்கள் தான் எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும். எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணி அழுதுகிட்டே கிறிஷை கூப்பிட்டு வராங்க. அங்கே இருந்த எல்லாரும் ரோகிணி வரதை கவனிக்கிறாங்க. உடனே எதுக்கு ரோகிணி அவங்க பையனை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியாமல் கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. மனோஜுக்காகவும் மனோஜோட பிஸ்னஸ்க்காகவும் நான் நிறையா பணம் கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பணத்தை என்னால் திருப்பி தர முடியல. இங்கே 2 வருஷமாக விஜயா வீட்டில் இருந்தப்ப விஜயா என்கிட்ட நிறையா பணம் வாங்கியிருக்காங்க. நானும் என் மாமியார் விஜயா பேச்சை கேட்கணுன்றதுக்காக நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் விஜயா கிட்ட தான் கொடுத்தேன். இப்போ விஜயா பேச்சை கேட்டு மனோஜ் வந்து ரொம்ப பொய் சொல்கிறாரு. மனோஜுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு விஜயா நினைக்கிறாங்க. அதனால் நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் நான் செய்யவே இல்லை அப்படின்னு விஜயா பேச ஆரம்பிக்கும்போது அங்கே மனோஜ் வந்து, அம்மா அமைதியாக இருங்கம்மா, இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேம்மா, நான் பேசுகிறேம்மா, நான் தெளிவாக பேசுவோம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா வந்து, மனோஜ் நீ தெளிவாக பேசினா தான் டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ நானும் என் பையனும் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கோம். எங்களுக்குன்னு எந்த வருமானமும் இல்லை. நான் வேலைக்கும் போகலை. என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்க முடியும்? அதனால் மனோஜ் தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைனாலும் மனோஜுக்காக நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன்ல, அந்த பணத்தை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரோகிணி. எனக்கும் என் பையன் கிறிஷுக்கும் சரியான பதில் கிடைக்கணும். அதனால தான் என் பையனை நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி பேசுகிறாங்க. எப்பயுமே ரோகிணி அவங்க பக்கம் உண்மை இருக்கிற மாதிரி பேசுகிறதுனால எல்லாருமே ரோகிணியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னது ரோகிணிக்காக நான் பணம் கொடுக்கணுமா? இல்லை, ரோகிணி எனக்கு எந்த உதவியும் செய்யலை. என் அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் நான் என்னுடைய கடையை ஆரம்பித்தேன். என் அப்பாவுக்கு தான் நான் பணம் கொடுக்கணும். மற்றபடி இந்த ரோகிணி எனக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை. ரோகிணி சொல்கிறத நம்பாதீங்க. ரோகிணிக்காக என்னால் இப்போ பணம் கொடுக்க முடியாது. நானே இப்போ தான் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ரோகிணியால் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது சரியாக கடைக்கு நான் போகிறதில்ல, சரியாக சம்பாதிக்கிறதில்ல, எனக்குன்னு பெருசாக எந்த வருமானமும் வரல. அப்படி இருக்கும்போது ரோகிணி சொல்கிறத நம்பி இந்த பணத்தை நான் தான் கொடுக்கணும்னு இப்படிலாம் நீங்களும் வந்து சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நானும் பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் கஷ்டப்படணும் அப்படின்னு பேசும்போது, பார்த்தீங்களா இப்போ கூட மனோஜ் வந்து அவராக இப்படி வந்து பேசலை. இதெல்லாம் விஜயா பேச்சை கேட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. எனக்காக மனோஜ் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு விஜயா வந்து நினைக்கிறாங்க. என் மாமியார் பேச்சை கேட்டு தான் மனோஜ் இப்படிலாம் பேசுகிறாரு. ஏன்னா மனோஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மனோஜ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் விஜயா தான் என்னையும் மனோஜையும் பிரிக்கணுன்றதுக்காக இப்படிலாம் மனோஜை பேச வைக்கிறாங்க. மனோஜுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் மனோஜ் இப்படி பேசுகிறத என்னால் வந்து நம்பவே முடியல. அப்போ எனக்கும் என் பையனுக்கும் மனோஜ் வந்து தர வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே யோசித்து பார்க்குறாங்க. ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைதான். மனோஜ், நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, என் அப்பாவோட பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து அந்த பணத்தை நான் எங்கள் அப்பாவுக்கு தான் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? பிஸ்னஸில் உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது? என் நகையெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்ல,
மனோஜுக்காக எவ்வளோ பணம் கொடுத்துருக்கன்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே பேசும்போது, ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி 6 மாதம் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி ரோகிணியை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நீங்கள் அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்னையும் என் பையன் கிருஷியும் ஏற்றுக்கிட்டா அதுவே போதும். நானே வேலைக்கு போய் இங்கே மனோஜை கூட நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆனால் இப்போ வேலைக்கு போக முடியாமல் என் பையன் கிருஷியையும் பார்த்துக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே விஜயா கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா விஜயா வீட்டுக்கு நான் மருமகளாக போக முடியும். அவங்க வீட்டில் என் பையனும் வந்து வரணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லும்போது, அப்போ 6 மாதம் கழித்து நம்ம மறுபடியும் பேசுவோம். நீங்கள் ரோகிணியை ஏற்றுக்கிட்டீங்கன்னா மனோஜ் இதுக்கப்புறமா நான் வந்து சரியான பதில் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணிக்கு நான் பணம் கொடுக்கணுன்னு வேற சொல்கிறாங்க. ரோகிணியவும் ரோகிணியோட பையன் கிருஷியும் நான் தான் பார்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே புரியலையே. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வருமானம் வரது இல்லையே. பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் என்ன நானே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் மீனா முத்து சம்பாதிக்கிற அளவு கூட என்கிட்ட அவ்வளோ வருமானம் வரதே இல்லை. அதனால் என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மனோஜ் நீங்கள் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிடுறாரு மனோஜ். அங்கே மனோஜ் ரொம்ப பதட்டமா, அம்மா என்னம்மா ரோகிணி இப்படிலாம் வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக அந்த பணத்தை தரேன்னு சொன்னேன்? மறுபடியும் ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரதுக்காக தான் இப்படிலாம் பேசியிருக்கா. ரோகிணிக்கும் ரோகிணியோட பையன் கிருஷிக்கும் மாதம் மாதம் தர வேண்டிய பணத்தை நான் சரியாக தந்துடுவேன்னு எதுக்காக மனோஜ் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமா, எனக்கு வேற என்ன செய்யணும் தெரியலம்மா, அதனால தான் இப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ், ரோகிணிக்காக இந்த பணத்தை என்னால் தர முடியாது, ரோகிணி என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு நீ பேசியிருக்கணும்ல, எதுக்காக மனோஜ் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போ என்னம்மா செய்கிறதுன்னு கேட்கும்போது, இங்கே கோர்ட்டில் இப்படிலாம் நம்ம பேசியிருக்கோன்னு வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சால் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டேயும் மனோஜ் வந்து மாதம் மாதம் ரோகிணிக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்ற உண்மையை சொல்லிடுவாங்க. ஏற்கனவே பொண்ணு வீட்டிலேருந்து வேற வராங்க. நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும். அதனால் பொண்ணு வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த உண்மை தெரியவே கூடாது. உங்கள் அப்பா என்கிட்ட பேசும்போது கேள்வி கேட்டால் நானே பேசிக்கிறேன். கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் நானே பேசிப்பேன். நீ யார்கிட்டேயும் பதில் பேசவே வேண்டாம் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சரிம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். அம்மா, அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வேற வரப்போகிறாங்க, ஃபங்க்ஷன் வேற நடக்க போகுது. இப்போ இந்த ரோகிணிக்கு நான் பணம் கொடுக்க போகிறேன். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. அம்மா, எனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கும்ல, இல்லை நான் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்லம்மா, இந்த ரோகிணியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்களாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, அதுக்காக தான் நான் யோசித்து இந்த உண்மை யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாரு அப்படின்னு மனோஜை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க விஜயா. இங்கே மனோஜ் ரொம்ப பதட்டமாக வீட்டுக்கு வராரு. அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாரும் விஜயா கிட்டே கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், கோர்ட்டுக்கு நான் மனோஜை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்படியா, ரோகிணி வந்து என்ன பேசுனாங்க அத்தை அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது, என்ன வந்த உடனே காஃபி கொடுக்கணும் இல்லை ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது, வந்த உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற, நான் தானே உன்னுடைய மாமியார், அதனால் நீ வீட்டில் இருக்க வேலையை பாரு, மனோஜுக்காக என்னென்ன பேசணுமோ தெளிவாக பேசிட்டோம், வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எதுக்கு விஜயா இவ்வளோ கோவப்படுற, அங்கே என்ன பேசுனாங்கன்னு தானே கேட்டுட்ருக்கோம், நீ பேசுகிறத பார்த்தா ஏதோ ஒரு உண்மையை எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க விஜயா. இல்லைங்க, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், அது மட்டும் இல்லை நாங்களும் அங்கே பேசிட்டு வந்திருக்கோம்ல, சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருங்க, ஆனால் என்ன கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு முத்து. அதெல்லாம் சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும், மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறேன், அதனால் நீங்கள் யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. அங்கே வந்த மனோஜ், அம்மா 6 மாதம் ரோகிணிக்கு தேவையான பணத்தை கொடுக்கணுன்னு வேற சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக எப்படிமா கல்யாண ஏற்பாடு செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் நிச்சயம் நல்லபடியாக நடக்காது, நீ பொறுமையாரு மனோஜ், நான் பேசிக்கிறேன் மனோஜ் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா.
என்ன மனோஜுக்கு இப்படி ஒரு பதில் கிடைச்சிருக்கு. மனோஜ் சம்பாதிக்கிற பணத்தை ரோகிணிக்கு கொடுக்கணும். இதில் 6 மாதம் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் மனோஜுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கும்னு வந்து நம்பிக்கையாக யோசிக்க முடியும். என்ன செய்யறது? பொண்ணு வீட்டில் உள்ளவங்க கிட்ட எப்படி இந்த உண்மையை பேசுறது? ஒன்றுமே புரியல. சரி, எப்படியாவது நிச்சய ஏற்பாடை நல்லபடியாக செய்யணும். பொண்ணு வீட்டிலேருந்து வர எல்லாரும் சந்தோஷமாக நம்மக்கிட்ட பேசி மனோஜை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லவே வேண்டாம். கல்யாண ஏற்பாடை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ரோகிணியால் என்ன பிரச்சனை செய்ய முடியும்? ரோகிணி அமைதியாக அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவா. அதனால் ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல்ல மனோஜுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடை செய்யணும். அதனால் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம குடும்பத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே விஜயாவும் மனோஜும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சிருவாங்க அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து வரவங்களுக்கு இங்கே வந்து ரோகிணிக்காக மனோஜ் பணம் கொடுக்கணும். 6 மாதம் வந்து மனோஜ் வந்து இப்படி ரோகிணிக்காக பணம் கொடுக்கணும். ஆனால் இன்னும் வந்து மனோஜுக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்குன்ற உண்மை தெரியாதுன்ற உண்மையை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு விஜயா யோசிக்கிறதுனால இப்படி நிச்சயத்துக்காக எல்லா ஏற்பாடையும் விஜயா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீனா, நீ இங்கே வந்து பூக்கடைக்கு போறியோ இல்லையோ, ஆனால் வீட்டில் இருக்க வேலையை சரியாக செய்யணும். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாகவே பொண்ணு வீட்டிலேருந்து வேற வரப்போகிறாங்கல்ல, நிச்சய ஏற்பாடுக்கு இங்கே வந்து நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அதனால் வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக விஜயா வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து ஸ்வேதா வந்து பெரியம்மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நாளைக்கே வராங்களா? நானும் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியலையேன்னு. பரவாயில்ல, அப்போ நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அவங்களுக்கு ஏற்கனவே மனோஜை ரொம்ப பிடிச்சிருச்சு. மனோஜ் ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருக்காருன்னு. மனோஜ் வேறு பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருல்ல, எப்படியும் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். ரோகிணியால் பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடை செய்யலான்னு அவங்க நிச்சயம் பண்ணுறதுக்காக தான் வராங்க. அதனால் நிச்சய ஏற்பாடை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அவங்க நாளைக்கு வரும்போது நீங்கள் தான் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நிச்சயத்துக்காக வராங்கன்னா மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு ஸ்வேதா வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்வேதா சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, மீனாவும் முத்துவும் இந்த நிச்சயத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் எதுக்கு உதவி செய்யணும்? என் பையன் மனோஜுக்காக உதவி செய்ய நான் இருக்கேன் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிச்சய ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்கார். ஏற்கனவே எனக்கு எந்த வருமானமும் வரல, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா வேற பொண்ணு வீட்டில் அம்மா வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரோகிணிக்கு வேற மாதம் மாதம் பணம் கொடுக்கணும். எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே தெரியல. இதில் வேற நகை வாங்கணும், பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு வேற அம்மா சொல்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, மனோஜ், ரொம்ப யோசிக்காத, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். உனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது, சொத்து கிடைக்க போகுது. அப்புறம் என்ன? அப்புறம் நீ எதுக்காக இந்த கடையை பார்த்துக்கணும்? நீ வந்து வெளியூருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அப்படிலாம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மனோஜ், நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விஜயா வந்து மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக ஸ்வேதா வீட்டுக்கு வந்த உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே அண்ணாமலை வந்து, விஜயா, மீனாவோட அம்மாவை வர சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க மீனாவோட அம்மா வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் நம்ம வீட்டு சம்மந்தி தான், அவங்களும் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, வேண்டாம் மாமா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டாங்களா? அவங்க நிறைய வேலை இருக்குன்னு வேற சொல்லுவாங்களா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் அவங்கள கூப்பிடவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு பணம் தானே முக்கியம். எங்ககிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை. அப்புறம் எப்படி அத்தை உங்கள் வீட்டுக்கு வர சொல்வீங்க? என் அம்மாவும் என் தங்கச்சி சீதா, சத்யான்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு பிடிக்காதே. என்னை பார்க்க கூட அவங்க வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் எப்பயுமே சொல்வீங்கல்ல, அதனால தான் அவங்க வர வேண்டான்னு சொல்கிறேன். ஏன் அத்தை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மீனா. பார்த்தீங்களா, மீனாவுக்கு இப்போ பெரிய வாய்ப்பு கிடைச்ச உடனே எப்படி எதிர்த்து பேசுகிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா, பொண்ணு வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க, ஏம்மா இப்போ தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே முத்து வந்து, மீனா, எதுக்கு நம்ம பேசணும், அமைதியாக இருப்போம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. சம்மந்தி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அங்கே விஜயா வீட்டுக்கு வரும்போது, வாங்க சம்மந்தி அப்படின்னு சந்தோஷமாக எல்லாரையும் வர சொல்கிறாங்க. மீனா, காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மீனா எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது,
முத்து, மீனா, உங்கள பத்தி ஸ்வேதா நெறைய சொல்லியிருக்காங்க. மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதால ஸ்வேதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்களும் மீனாவோட திறமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, வந்த உடனே மீனாவ பத்தியும், முத்துவ பத்தியும் பெருமையா பேசுறாங்க. ஸ்வேதாக்கு வேற வேலையே இல்ல. ஏன் மனோஜ பத்தி பெருமையா பேசியிருக்கலாம்ல, என்ன பத்தி பெருமையா பேசியிருக்கலாம்ல. ஸ்வேதா என்ன எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கும், முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சம்மந்தி வந்த உடனே எங்ககிட்ட பேசுவாங்கன்னு நெனச்சா, மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. உடனே விஜயா வந்து, "சம்மந்தி நம்ம பேசலாமே" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, கல்யாண ஏற்பாடெல்லாம் சீக்கிரமா செய்ய வேண்டியதானே" அப்படின்னு சொல்லும்போது, "எங்களுக்கு மனோஜ ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் சீக்கிரமா நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்புறம் என்ன, கல்யாண ஏற்பாடு நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா? ஆனா கல்யாணத்துக்காக எல்லா செலவையும் நாங்களே பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா, "பாத்தியா மனோஜ், கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவானாலும் அந்த பணத்தை நாங்களே தந்துருவோன்னு பொண்ணோட அப்பா எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு பாத்தியா. அப்போ நம்ம கல்யாணத்துக்காக எந்த செலவும் செய்யவே வேண்டாம், அவங்களே எல்லா பணத்தையும் கொடுத்துருவாங்க" அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயம் இங்கே ஏற்கனவே வந்து மனோஜுக்காக மனோஜ் நகை வாங்கி வச்சுருந்ததுனால அந்த நகையெல்லாம் வந்து வச்ச இடத்துல இல்லைன்னு உடனே வீட்டில் எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக இருந்தாலும், அந்த சமயம் வந்து விஜயா எப்படியாவது பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நகை வேற இல்லை, என்ன செய்யன்னு யோசிக்கும்போது மீனா அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. "அத்தை, நகை வந்து மனோஜோட பையில தான் இருந்தது" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மனோஜ் தான் இந்த நகை எங்கன்னு இவ்வளோ நேரம் வந்து ரொம்பவே பதட்டமா இருந்தா மனோஜ். எப்படியோ நகை கிடச்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. "சரி மனோஜ், இந்த நகையை நீயே வந்து இவங்களுக்கு கொடு" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு அந்த நகையை கொடுக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, "என் மருமக இங்கே வந்து மீனாவாக இருக்கட்டும், ஸ்ருதியா இருக்கட்டும், இந்த வீட்டில் பொறுப்பான மருமக. ஆனால் ரோகிணி தான் எங்களை ரொம்ப ஏமாத்திட்டா. ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்தது. உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தா நாங்கள் நாங்கள் எல்லாரும் உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, மனோஜ் வந்து உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, வெளியூருக்கு கண்டிப்பாக மனோஜ் வருவான். அப்புறம் இந்த கடையெல்லாம் மனோஜ் எதுக்காக பார்த்துக்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம், நீங்கள் வேறு பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க. தனியாக இருந்து இந்த பிஸ்னஸை உங்களால் கவனிக்க முடியாது. எனக்கு நிறைய திறமை இருக்குது, நிறைய படிச்சிருக்கேன். என்னால் உங்கள் பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்க முடியும். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் பிஸ்னஸை நானே பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். "மனோஜ், உங்கள் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். அதான் விஜயா உங்களை இவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்களே. நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக என் பிஸ்னஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும் மனோஜ்" அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே விஜயா வந்து, "மனோஜ், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது மனோஜ்" அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோகிணியை பற்றி இங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க பொண்ணோட அம்மா. "ரோகிணியால் பிரச்சனை வராதுல்ல, எப்போ மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும். நாங்கள் கோர்ட்டில் பேசிட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? எவ்வளோ சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்? இல்லை கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல" அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, "நாங்கள் கேள்வி கேட்கும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருந்த. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க கேள்வி கேட்குறாங்க. மனோஜுக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்கும்? இப்போவாது உண்மையை சொல்வியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் நான் சொல்லிட்டேன்ல, நிச்சய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டோம். சீக்கிரமா கல்யாண ஏற்பாடையும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைச்சிரும்" அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. "மனோஜ் வந்து பொய் சொல்லவே மாட்டான். அது மட்டும் இல்லாம என் பையன் மனோஜ் வந்து அ ம உண்மைய மட்டும் தான் பேசுவான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைச்சிரும்" அப்படின்னு மனோஜும் சொல்றாரு. மீனாவும் முத்துவும் அ இங்க மனோஜுக்காக பேசாம ரொம்ப அமைதியா இவங்க என்ன பேசுறாங்கன்றத கவனிக்கிறாங்க. அந்த சமயம் சந்தோஷமா தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க அண்ணாமலை கிட்ட வந்து தட்டெல்லாம் கொடுக்கும்போது, அங்கே வந்த ரோகிணி, "மனோஜ்" அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே விஜயா, "மனோஜ், ரோகிணி வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, அங்கே மீனாவும் முத்துவும் ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. "எதுக்கு இங்கே வந்தீங்க? மறுபடியும் பிரச்சனை செய்ய வந்துட்டீங்களா? உங்களை பற்றின உண்மை தான் அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்க போகுதுல்ல. அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க?" அப்படின்னு மீனா கேள்வி கேட்க, "போதும் மீனா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? மனோஜ் மாதம் மாதம் எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு பணம் கொடுக்கவே இல்லை. அதான் பணம் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன்." "என்ன மனோஜ், அங்கே கோர்ட்டில் சொன்ன உண்மையை வீட்டில் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையா? அப்போ இவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்களா? மனோஜுக்கு அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்க நான் விட மாட்டேன்.
6 மாசம் மனோஜ் எனக்காகவும், என் பையன் கிருஷுக்காகவும் பணம் குடுக்கணும். என்ன மனோஜ் இந்த உண்மைய பொண்ணு வீட்ல சொல்லிட்டியா? அப்படின்னு சொல்லும்போது, என்னது 6 மாசம் ரோகிணிக்கு பணம் குடுக்கணுமா? ரோகிணியவும், ரோகிணியோட பையனையும் மனோஜ் தான் பார்த்துக்கணுமா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார். இங்க மனோஜும், விஜயாவும் உங்ககிட்ட பொய் சொல்றாங்க. உங்கள நம்ப வைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பேசுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்காது. நீங்க மனோஜ நம்பி இந்த கல்யாணத்த நடத்தி வச்சீங்கன்னா, உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்படின்னு விஜயா வீட்டுக்கு வந்த ரோகிணி உண்மைய சொன்ன உடனே, இங்க அண்ணாமலை, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, பொண்ணு வீட்லேருந்து வந்தவங்கன்னு எல்லாரும் மனோஜையும் பார்க்குறாங்க, விஜயாவையும் பார்க்குறாங்க. விஜயா வந்து மனோஜ் என்ன மனோஜ், ரோகிணி வந்து இப்படி உண்மைய சொல்வான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, அம்மா இதுக்கு தான் வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிரலான்னு நானும் சொல்லிட்டே இருந்தேன். நீங்க தான் அந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னீங்க. நிச்சயம் நல்லபடியா நடக்கணும்னு சொன்னீங்க. இப்ப ரோகிணியால பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னம்மா பேசுறது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோகிணி தெளிவா அங்க கோர்ட்ல என்ன பேசுனாங்கன்ற உண்மைய வீட்டுக்கு வந்த எல்லார்கிட்டயும் சொன்னதுக்கு அப்புறமா பொண்ணு வீட்ல உள்ளவங்க ரோகிணி பேசுறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப மனோஜுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்க போறதே இல்ல. அப்புறம் எப்படி மனோஜையும் விஜயாவையும் நம்பி என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்ப முடியும் அப்படின்னு பொண்ணோட அப்பா கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. இங்க பொண்ணோட அம்மா ரொம்ப கோவமா விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க. என்ன நீங்க இந்த உண்மையை சொல்லாம தட்ட மாத்திக்கலான்னு வர சொல்றீங்க, கல்யாண ஏற்பாடு சீக்கிரமா செய்யணும்னு சொல்றீங்க. ரோகிணி பேசுறதெல்லாம் கேட்கும்போது மனோஜுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரியுது. நீங்க பொய் சொல்லி எங்களை ஏமாத்தலான்னு பார்த்தீங்களா? உங்களை நம்பி நாங்களும் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த உண்மையை நீங்கள் எதுக்கு சொல்லலை? இந்த உண்மையை சொல்லவே கூடாதுன்னு நினச்சி எங்களை ஏமாத்தலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க, ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் வந்து ஆமாம் 6 மாதம் ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும், ரோகிணியோட பையன் கிருஷி நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, இப்போ தான் மனோஜ் வந்து உண்மையை தான் பேசுவார். என் பையன் மனோஜ் ரொம்ப நல்லவர், என் பையன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு அப்படின்னு மனோஜ் ரொம்ப நேர்மையாக உண்மையாக வேலையை செய்கிறாருன்னு சொன்னீங்க. ஆனால் மனோஜ் இப்போ பேசுனது எல்லாமே பொய் தானா? சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்னு மனோஜ் சொன்னது எல்லாமே பொய் தானே? நீங்கள் எங்களை சம்மந்தின்னு கூப்பிட வேண்டாம். ஏன்னா நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லவும் மாட்டோம், இந்த நிச்சயம் நடக்கவும் நடக்காது. அதே மாதிரி என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதும் கிடையாது. இங்கே மனோஜை பற்றி விஜயா ரொம்ப பெருமையாக பேசினாங்க. மனோஜ் மேலே நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம். இப்போ ரோகிணி பேசினதுக்கு அப்புறமா தான் மனோஜோட லட்சணம் என்னன்னு எங்களுக்கே புரியுது. இதில் மனோஜுக்கு என்னுடைய பிஸ்னஸை வேற கொடுக்கணுமா? இப்படி எங்ககிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கீங்க விஜயா, எங்களை ஏமாற்றணும்னு நினச்சிருக்கீங்க. இப்போவே நான் போலீஸை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சம்மந்தி இப்படிலாம் கோவப்படுறீங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்கே விஜயா மன்னிப்பு கேட்குறாங்க. இனி இந்த கல்யாணத்தை பற்றி விஜயா எங்ககிட்ட நீங்கள் பேசவே வேண்டாம். மறுபடியும் கல்யாணத்தை பற்றி பேச வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், போலீஸை வர வைப்பேன். ஏன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான். எங்களை ஏமாத்துறதுக்காகவே இவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க. அதான் ரோகிணி சொல்லிட்டாங்கல்ல, இப்படி மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகிறதே இல்லை, இதில் இந்த கல்யாண ஏற்பாடை செய்யலாமான்னு வர எங்ககிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டீங்க அப்படின்னு பொண்ணோட அப்பாவும் பொண்ணோட அம்மாவும் விஜயாவை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. விஜயா பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை ரொம்ப கோவமா மனோஜையும் விஜயாவையும் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன விஜயா, வந்த உடனே கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு பதில் பேசாம தேவையில்லாம பேசிட்டு இருந்த, இப்பதானே உண்மை என்னன்னு புரியுது. அப்ப ரோகிணிக்கு மனோஜ் வந்து மாசம் மாசம் பணம் கொடுக்கணுமா? இந்த உண்மையை எதுக்கு சொல்லாம இருந்த? இந்த உண்மை எங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்ப இந்த நிச்சயம் நடக்க வேண்டான்னு நாங்க சொல்லியிருப்போம்ல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு பொண்ணு வீட்டுல இருந்து வந்தவங்க தெளிவா பேசிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒன்னால நாங்களும் தலை குனிஞ்சு நிக்கிறோம். ஏன் விஜய் இப்படிலாம் வந்து செய்யற? எதுக்காக பொய் சொன்ன? இப்படிலாம் பொய் சொல்ல அசிங்கமா இல்லை அப்படின்னு அண்ணாமலை வெளுத்து வாங்குறாரு. விஜயா வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ரோகிணி வந்து உண்மையை சொன்னதால பொண்ணு வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. ரோகிணியால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு மனோஜ்.